திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் ஆத்தூர், குட்டியப்பட்டி, பொன்னிமாந்துறை, பரணிநகர், பித்தளைப்பட்டி, அனுமந்தராயன் கோட்டை பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்களும் அப்பகுதி விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி, பொன்னை, லத்தேரி, வள்ளிமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீர் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் மழை பெய்து கொண்டிருந்த போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கன்னிகாபுரம், பச்சக்குப்பம், சோமலாபுரம், உமராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் ரெட்டித்தோப்பு ரயில்வே மேம்பாலம், நேதாஜி சாலை உள்ளிட்ட பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் வாகனங்கள் மழைநீரில் மெதுவாக இயக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், இரவார்பட்டி, வீரபாண்டியபுரம், இருக்கன்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, மாரண்டள்ளி, காரிமங்கலம், நல்லம்பள்ளி, தொப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென கருமேகம் சூழ்ந்து இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கோடை மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. காளையார் கோவில் அருகே உள்ள உடவயல் கிராமத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் மரங்கள் முறிந்து மின்கம்பங்களில் சாய்ந்ததால் அப்பகுதியில் மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் குறுவை சாகுபடி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 3 நாட்களாக பகுதியில் கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென பெய்த கோடை மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது.